இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு நம்மை குணமாக்குகிற கர்த்தர். ஏனென்றால் இக்காலத்தில் அநேகம் பலதரப்பட்ட வியாதிகள் மக்களை பிடித்து ஆட்கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் சிறு குழந்தைகள் பிறக்கும் பொழுதே குறைபாடுகளோடு, ஹார்ட் குறைபாடுகள், இன்னும் லங்ஸ் குறைபாடுகளோடு பிறக்கின்றார்கள். காரணம் அறியவில்லை. காரணம், இந்த உலகத்தில் அதிக வெயிலினாலும் இந்த கால சீரோட நிலைகள் மாறுவதனாலும் அநேக கிருமிகளும் வைரஸ்களும் பாக்டீரியாலும் வந்து மக்களை தாக்குகிற வண்ணமாக இருக்கிறது. ஆகையால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அக்காலத்தில் எல்லாம் ஒரு சிறிய காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் வந்தால் அதை நாம் பொருட்படுத்தவே மாட்டோம். அதை விட்டு அப்படியே நாம் சென்று விடுவோம். ஆனால் இன்று அந்த காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி தான் ஒரு பெரிதான வியாதியை கொண்டு மரணம் வரைக்கும் எடுத்து சென்று விடுகிறதாக இருக்கிறது. முக்கியமாக டெங்கு காய்ச்சல் என்று நாம் அலட்சியப்படுத்தோம் என்றால் அது அதிகமான மரணத்தை விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. ஐயால் இப்பொழுது ஒரு சிறு காய்ச்சல், தலைவலி, சளி என்றாலும் உடனே நாம் மருத்துவர்களை சென்று டாக்டரிடம் கன்சல்ட் பண்ணி ஏராளமான மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது. ஆனால் நம் வேதாகமத்தில் கர்த்தர் நம்மை குணமாக்குகிற கர்த்தராக தான் அறிந்திருக்கிறார். அந்த குணமாக்குகிற கர்த்தரை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் எந்த வியாதியினாலும் அதிகமாக கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆகையால் இப்பொழுது எல்லாருமே ஒரு 40 வயது ஆனாலும் எனக்கு பிபி வந்து விட்டது, சுகர் உள்ளது, கொலஸ்ட்ரால் என்று அதிகமான மாத்திரைகளை உட்கொள்கிறார்கள். ஆனால் நாம் குணமாக்குகிற கர்த்தரை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒரு சுகதேவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவிக்கலாம். ஆகையால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்த பொழுது அவர் முதலாக கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றால். எகிப்திலிருந்து அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து 400 வருடம் சிறைப்பட்டு வந்த மக்கள் அதிகமான உழைப்பினாலும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த எகிப்திய ஜனங்களுக்கு அநேக வியாதிகள் பிடித்து கொண்டே இருந்தது. அந்த வியாதிகளுக்கெல்லாம் அவர்கள் என்னென்ன மருந்து போட்டார்கள் என்றால் இவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பயம் இருந்தது, எங்களுக்கு எங்கே எகிப்தில் உள்ள வியாதி தொற்றி கொண்டு விடுவோமோ, நாங்கள் செத்து விடுவோமோ என்று ஒரு சில பயம் ஆட்கொண்டிருந்தது. ஆகையால் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு முதலாவது கொடுத்த வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இங்கே வெளியே வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. மராவின் தண்ணீர் அதிக கசப்பாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு மரத்தை கொடுத்து அந்த தண்ணீரில் போடும் பொழுது அந்த தண்ணீர் மிகவும் மதுரமாயிற்று. ஆகையால் இந்த வாக்கு தத்தத்தை கேட்டார்கள். யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை பாருங்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் 4 காரியங்களை கர்த்தர் முன்பாக வைக்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு பார்வைக்கு செம்மையானதை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நாம் நிச்சயமாகவே சுகதியாக இந்த உலகத்தில் வாழலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் வரப்பண்ணி நானே உன் பரிகாரியாக கர்த்தர். மேலும் ஆண்டவர் கூறியது, ஒரு மரக்குப்பை உடைத்து இந்த தண்ணீரில் போட்டு போது மாறாவின் கசப்பு முற்றிலுமாக நீங்கிட்டு. இங்க மரக்கொப்பு என்பது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த கசப்பான ஒரு பானத்தை சிலுவையில் சுமந்தார், ருசித்தார்.
ஆகையால் நாம் அவர் அந்த வியாதியின் கொடுமையை உணர்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வந்து இந்த 4 காரியங்களையும் கை கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் இங்கு முக்கியமாக இந்த வாக்குத்தத்தத்தை நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அவசியமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இன்று அநேகர் அதிகமான வாக்குத்தத்தங்கள், ஆண்டவரை என்னை மீட்க வேண்டும், என்னை பிளஸ் பண்ண வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் அதிக செல்வாக்கோடு வாழ வேண்டும், பணச்செருக்கோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் நான் சுகதீதியாக வாழ வேண்டும் என்பதை விண்ணப்பத்தை நாம் அதிகமாக விரும்பி கேட்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை அனைவரும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் சொன்ன 4 காரியங்களையும் நாம் கை கொண்டால் நிச்சயமாகவே தேவன் எகிப்திற்கு வர பண்ணின ஒரு வியாதியும் நம்மேல் வரவே விடமாட்டார். மேலும் அவர் குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். மாறாவின் தண்ணீர் மதுரமானது போல வியாதியினால் கசப்பாக இருக்கிற நம் வாழ்க்கையும் தேவன் மதுரமாக மாற்றி போடுவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக எசேக்கியா ராஜாவுக்கும் கூட மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்தது. அவர் பெரிய பிளவை என்று முக்கியமாக வந்தது. அந்த பிளவை என்பது முக்கியமாக சுகரினால் வருகிற காரியமாக இருந்தது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, நீர் இறந்து போவீர், உன் வீட்டு காரியத்தை செவ்வைப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன பொழுது எசேக்கியா ராஜா மிகவும் அழுதார். அப்பொழுது என்ன சொன்னால், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமும் உண்மையுமாக நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சோர்புக்கமாக திரும்பி அதிக அழுதான். பிரியமானவர்கள், இங்கே எசேக்கியா ராஜா தேவனுடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் பயந்து தேவனுக்கு பயந்துதான் நடந்தார். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் மரணத்துக்கு ஏதுவாகிறதுக்காக இந்த வியாதி வந்துவிட்டது. அது சிறிய குறைந்த வயதில் எசேக்கியா ராஜாவுக்கு வந்தபடியினால் அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது, இந்த ராஜ்யத்துக்கு என்று செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது, என்னை ஏன் இந்த குறைந்த வயதில் நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கதறி அழுதான். அப்பொழுது தேவன் எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு இவ்வாறு கூறினார். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பிரியமானவர்களே, நாம் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நாம் விண்ணப்பத்தை கேட்கிறவர், நாம் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இதை சொல்லும் பொழுது நான் சமீபத்தில் கேட்ட ஒரு சாட்சி எனக்கு மனதில் வருகிறது. ஒரு தாய்க்கு ஒரு அதிக குறைபாடு, இருதய குறைபாடு உள்ள ஒரு மகள் பிறந்து விட்டாள். அப்பொழுது அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஒரு 30 லட்சம் கேட்டார்கள். அவள் சொன்னது, ஆண்டவரே, என்னால் இந்த 30 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது, நீர் இந்த பிள்ளையை குணமாக்க முடிந்தால் குணமாக்கும், இல்லை என்றால் நீர் இந்த கொடுத்த பிள்ளையை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அதிக கண்ணீரோடு மன்றாட்டத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவள் சொன்னது, ஒரு ஆண்டவரின் தொடுதலை இந்த பிள்ளையின் சரீரத்தில் நான் உணர்ந்தேன், ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தேன். அதற்கு பிற்பாடு அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் பண்ணும் போகும் பொழுது டாக்டர்கள் சொன்னது, இந்த பிள்ளைக்கு ஒரு குறைபாடும் இல்லை, நீங்கள் இனி வர வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு, இந்த 23 வயதில் காலேஜ் படிப்பெல்லாம் முடிந்த ஒன்று சாதாரண செக்கப்புக்கு வந்தால் போதும் என்று கூறினார்கள். இன்று அந்த பெண் ஒரு சுகதீதியாக ஜெயிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் நம்மை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் என்று எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவன், நாமும் வியாதியாக இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் அருமையானவர்கள் வியாதியாக இருக்கும் பொழுது, நாம் அதிகமாக அழுது ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேவன் விண்ணப்பத்தை கேட்டு ஆயுசு நாட்களை கூட்டி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய என்ன குறைபாடு என்பதை நாம் தேவனில் அறிக்கை பண்ணி தேவனிடம் நம்முடைய நல்ல காரியங்களை எடுத்து கூறும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இங்கு எசேக்கியா ராஜா கூறிய, ஆண்டவரே, நமக்கு மன உத்தமும் செம்மையாவனையும் உண்மையுமாக நடந்தேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தில் நீதியா இருக்கிற காரியத்தை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பித்து அதிகமாக அழுதான். பிரியமானவர்களை நாமும் கூட நாம் நீதியும்
நேர்மையுமாக உண்மையும் உத்தவமாக இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே ஏதாவது ஒரு சோதனை வரும் பொழுது, முக்கியமாக வியாதி என்னும் சோதனை வரும் பொழுது, நமக்கோ நமக்கு அருமையானவர்களுக்கோ வரும் பொழுது நாம் இந்த விண்ணப்பத்தை போட்டு நாம் ஜெபிக்கலாம். எசேக்கியா ராஜாவை குணமாக்கிற தேவன் நம்மையும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக தாவீது ராஜா கூட பல சரீர உபாதையினால் பாதிக்கப்பட்டிருந்தார் போலும் தெரிகிறது. அதை குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் சங்கீத புத்தகத்தில் அநேக இடங்களில் இவ்வாறு கூறுகிறார். சங்கீதம் 6:2, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. பிரியமானவர்களே, எந்த வியாதி என்று தெரியாது. தாவீது ராஜா என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. என் எலும்புகள் நடுங்குகின்றன என்றால் ஏதோ ஒரு அதி தீவிரமான வியாதி என்று தான் நினைக்கிறேன். பிரியமானவர்கள், இங்கு தாவீது ராஜா கூட தன்னுடைய காரியங்களை எல்லாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிற மகனாக இருந்தார். கர்த்தருடைய காரியத்தில் எப்பொழுதும் தன் பாவங்களை அறிக்கை செய்கிற மகனாக இருந்தார். அவர் தன் வியாதியில் வந்த பொழுதும் கூட அவர் அறிக்கை செய்த பொழுது தேவன் அவரை சுகமாக்கினார். அதை கூறினார். சங்கீதம் 32, என் தேவனாய கர்த்தாவை, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை குணமாக்கின தேவன் நம்மையும் குணமாக்குகிற வல்லவராக இருக்கிறார். இரக்கமாயின் கர்த்தாவை, பலனற்று போனேன். நாம் அநேக தரம் வியாதியினால் நம்முடைய பலனெல்லாம் ஒடுங்கி போகிறது. எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது. எலும்புகளில் கூட ஒரு பலனற்று போகிறது. அப்பொழுது தேவனை நோக்கி குணமாக்கும் கர்த்தாவே என்று நாம் கூறும் பொழுது நிச்சயமாகவே தாவீது ராஜாவை போல் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கி நீர் என்று நாம் சொல்லத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை அருளி செய்கிறார். ஏனென்றால் நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரை நோக்கி அதிகமாக கூப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம் வியாதியின் கோரத்தை அவரால் முறிக்க முடியும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால், அந்த கண்ணின் தெரியாத குருடன் தாவீதின் குமாரனை இறங்கும் தாவீதின் குமாரனும் அதிக சத்தமாக கூப்பிட்டான். மற்றவர்கள் அவனை அதட்டின பொழுதும் கூட அவன் அதை பற்றி கவலையிடலை. ஏனென்றால் அவனுக்கு தேவை தன்னுடைய சரீர சுகம், தன்னுடைய பார்வை கிடைக்க வேண்டும். அவ்வளவு சத்தமாக கூப்பிட்ட பொழுதுதான் தேவன் அந்த சத்தத்தை மீறி என்றவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியவில்லை. நின்று அவனை கூப்பிட்டு சத்தமாக்கினார். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் வியாதிப்பட்டு இருக்க முடியும். நாம் தேவனை நோக்கி சத்தமாக என்பது நம்முடைய இருதய ஆழத்திலிருந்து, உள்ளந்திரியங்களிலிருந்து உணர்வுகளை எல்லாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். என்றால் அநேக நேரங்களில் இந்த சரீரப்பாடுகள், வியாதிகள் ஒரு சாத்தானினாலும் ஒரு கிருமினாலும் வருவது. அதை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிகமாக தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டிருக்க முடியும். நம் அதிக பாவங்கள், அக்கிரம காரியங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வியாதியில், நம் சரீரத்தில் ஒரு வியாதி வந்துவிடும். அப்பொழுது நாம் தேவனிடத்தில் நம் அக்கிரமத்தை மன்னிக்கத்தக்கதாக தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டும். அப்பொழுது தேவன் நம் சரீர வியாதியை குணமாக்குற வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 103 அதிகமாக நாம் அனைவருக்கும் தெரிந்த சங்கீதம். அதிகமாக நாம் அதை சொல்லுவோம், மனனம் செய்து கொண்டிருப்போம். அதில் ஒரு 3வது வசனமே, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் எப்பொழுதும் கேட்க வேண்டும், தேவனே, என் அக்கிரமத்தை மன்னியும், என் நோய்களை குணமாக்கும். என் அக்கிரமத்தை மன்னியும், என் நோய்களை குணமாக்கும். நாம் இந்த ஜெபத்தை அடிக்கடி ஏறெடுக்கும் பொழுது, நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் வியாதியின் கோரத்தை நம்முடைய குடும்பங்களிலிருந்து அகற்றி போட வல்லவராக இருக்கிறார். நாம் சுகதேவியாக இருக்கும் பொழுதுதான் நம் அனைத்து செல்வங்களும் வந்து வாய்க்கும் பொழுது எந்தவித கவலையும் இல்லாமல் அதை நாம் அனுபவிக்கலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நாம் என்ன குறைபாடு என்று ஆராயும் பொழுது, வேதம் வாசிப்பதில் ஏதாவது ஒரு குறைபாடு உண்டா, ஜெபிப்பதில் ஏதாவது குறைபாடு உண்டா என்று நாம் நம்மை ஆராய வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார்.
ஆண்டவரே, என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறதாக நாம் வசனத்தை தேவன் என்னை அனுப்பி குணமாக்கும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி நாம் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார் என்றால், நாம் வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும். வேத வாசிப்பதில் ஒரு குறைபாடே இருக்கவே கூடாது. ஆகையால் நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் கேட்கும் பொழுதும் கூட நான் வசனத்தை கேட்டவுடனே அதை உட்கொண்டேன், அப்பொழுது இருதயத்தில் அதிக மகிழ்ச்சியை உண்டாக்குனீர் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, வசனம் நமக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறது. நம் உள்ளந்தரியங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம வியாதி சரீரத்தில் எந்தவித வியாதியும் வராது. அப்பொழுது நாம் சுகதீவியாக இருக்கலாம். நாம் அநேக தரங்களில் நமக்கு வருகிற வியாதி அதிக கவலையினாலும் மனக்கவலையினாலும் அழுது கொண்டிருப்பதனால்தான் சரீரம் ஒடுங்கி போகிறது. மனக்கவலையை மாற்றும் மருந்து எது? தேவனுடைய வசனம். அந்த தேவனுடைய வசனத்தை நாம் அதிகமாக தியானித்து மனனம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர் வசனத்தை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எத்தகைய வியாதியாக இருந்தாலும் அதை நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த அழிவுக்கு தப்புவிக்கிறது ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வசனம்தான். அந்த வசனத்தை நாம் அதிகமாக படித்து இருக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது பாதியும் நம் சரீரத்தை விட்டு விளைவுகிறதாக இருக்கிறது. ஒரு சாட்சி, ஒரு மருத்துவரிடம் ஒரு வயதான தாயார் வந்த பொழுது அநேக காரியங்களை அவர் சொன்னார்கள். எனக்கு இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, எனக்கு மாத்திரை மருந்துகள் எழுதி கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அந்த வைத்தியர் சொன்னது, அம்மா, நீங்கள் சங்கீதம் 91 படித்திருக்கிறீர்களா என்று. ஆம், நாம் சிறு வயதிலிருந்தே அதை நான் படித்திருக்கிறேன். இந்த டாக்டர் சொன்னது, நீங்கள் சங்கீதம் 91 தினமும் ஒரு 10 நேரம் நீங்கள் படித்துவிட்டு என்னிடம் வாருங்கள் என்று. அவர் எந்த மருந்து மாத்திரையும் சிபாரிசு பண்ணவில்லை. அப்பொழுது அந்த அம்மாவுக்கு அதிக கோபம் வந்து விட்டது. என்ன இது, நான் ஒரு வியாதி என்று சொல்லி வருகிறேன், இவர் எனக்கு சுகமாக்க மறுத்து கொடுக்காமல் வசனத்தை படிக்க சொல்கிறார்களே என்று. ஆனாலும் அந்த டாக்டர் பிடிவாதமாக நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தாயார் ஒரு 10 நாள் இதே காரியத்தை திருப்பி செய்து படித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றவர்களாக அந்த டாக்டரிடம் வந்தார். அடிமையின் வாழ்வில் கூட ஆண்டவர் ஒரு பெரிய சுகத்தை, தெய்வீக சுகத்தை அறிந்தார். ஒரு முறை நான் ஒரு புஸ்தகம் படித்து கொண்டிருக்கும் பொழுது அது சொன்னது, யோவான் 15ஆம் அதிகாரத்தை தினமும் நீங்கள் 3 முறை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கூறினது. அதை நான் ஆண்டவர் என்னிடத்தில் உயர்த்தபடினா நான் அதிகமாக அதை படித்தேன். அப்பொழுது தேவன் என் சரீரத்தில் ஒரு தீர்க்க முடியாத ஒரு வியாதியை தேவனுடைய கரத்தை கொண்டு தொட்டு முற்றிலுமாக என்னை தெய்வீக சுகத்தை படுத்தினார். அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த வசனத்துக்கு நான் ஒரு சாட்சி. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிக்கிறாராம். பிரியமானவர்களே, என்னை தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் உங்களையும் அழிவுக்கு தப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் வியாதிப்படும் பொழுது ஒரு பர்டிகுலர் அதிகாரத்தின் சங்கீதமோ அதிகாரமோ தேவன் சொல்லும் ஒரு அதிகாரத்தை நாம் பலமுறை திரும்ப வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு தெய்வீக சுகத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணம். நமக்கு நன்றாக தெரிந்தவர்களும் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்பதுதான். ஆனால் நாம் அதை அதிகமாக கிளைம் பண்ணுவதே இல்லை. ஆண்டவரே, உடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும், தழும்புகளால் என்னை குணமாக்கும் என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு குணம் கிடைக்கும். ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் அறிவோம் நம்முடைய அக்கிரமத்தினால்தான் ஒரு வியாதி வருகிறது என்று. ஏனென்றால் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து வியாதியிலெல்லாம் குணமாக்கினார். ஆனால் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நம்ம அக்கிரமங்களையெல்லாம் அவர் சுமந்து விட்டார். அவர் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம் என்னென்ன காரியங்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறி செய்கிறோமோ அந்த காரியத்துக்கெல்லாம் அவருக்கு ஒரு சவுக்கடி விழுந்தது. அதிகமாக பாடினார்கள். அந்த சவுக்கடியெல்லாம் மறைந்த பொழுது அது முகம், அவருடைய முதுகு முற்றிலுமாக ரணக்கலமாகி ஒரு உழுத நிலம் போல் இருந்தது என்று வேதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த காயம் ஆறின பொழுது அந்த தழும்புகள் நிச்சயமாக இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதுகில் இருக்கிறது. அவர் உடம்பை சுற்றிலும் கூட அது எங்கெங்கெல்லாம் சவுக்கப்பட்டதோ அங்கே எல்லாம் கூட தழும்புகள் உண்டு. ஆகையால் தேவன் நம்மை தொட்டு சுகமாக்குகிற தேவனாக
தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நான் ஒரு கேட்ட சாட்சியை நான் சொல்ல முடியும். ஒருவர் சொன்னார்கள், நான் ஒரு முறை எங்கள் வீட்டில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு கனமான ஒன்று அவர் தலைமையில் விழுந்து விட்டது. அதனால் அவர்களுக்கு அடிக்கடி ஒரு தலைவலி வந்துவிடும். அந்த தலைவலி வந்தால் அவரால் என்ன செய்வது என்றே முடியாது. அவர்கள் கணவர் கூட கேட்டார், நாம் ஆஸ்பத்திரிக்கு இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதிகமான தலைக்குள் வரும் பொழுது அவர் நிலைக்குளிர்ந்து போய்விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு கேலண்டரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சி முன்முடி சூட்டுன்னு போல ஒரு படத்தை பார்த்தார்களாம். அந்த படத்தை அவர் சொன்னது, அந்த படத்தில் கையை வைத்து அதையும் தொட்டு தன் தலையும் தொட்டு, தேவனே நீர் முள்முடி சூழ்ந்தவரே, தலையில் எனக்காக காயப்பட்டீரே, என்னுடைய தலைவலியை மாற்றும் என்று அவர்கள் ஜெபித்த பொழுது முற்றிலுமாக அவர்கள் குணமானார்கள். இதை நான் அவர்கள் வாயிலிருந்தே சாட்சியாக கேட்டேன். நாம் பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை தொட்டு தொட்டு, ஆண்டவரே நீர் இங்கே எனக்காக காயப்பட்டீரே, இந்த தழும்புகளை நீ குணமாக்கட்டும். நீர் இங்கே இவ்வாறு எனக்காக காயப்பட்டீரே, இந்த தழும்புகள் எனக்காக காயப்பட்டும். எந்தெந்த இடத்தில் வியாதி இருக்கிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் நம் கரங்களை தொட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் பரிகாரியாக கர்த்தராக இருந்து நம்மை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வியாதியும் அவர் சிலுவை மரத்தில் தன் வாயை ஏற்றி சுமந்து தீர்த்து விட்டார். நாம் இந்த வியாதியை நம்முடைய சரீரத்தில் சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக கர்த்தர் நம்மை குணமாக்குகிறார். மறுபடியும் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஓசியா 6:1, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இங்கு ஓசியா தீர்க்கதரிசி கூட இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக சோரம் போன ஜனங்களாக இருந்தார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போன மக்களாக இருந்தார். அப்பொழுது தேவன் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்தது, என்னிடம் வாருங்கள் என்று. அநேக தரம் நாம் தேவனை விட்டு புறமுதுகு காட்டும் பொழுது நமக்கு அநேக வியாதிகள் நம்மை சரீரத்தில் வரும். அதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் நம்மை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார். தேவன் நம்மை பீறும் பொழுது சரீரத்தில் அதிகமான காயங்கள் உண்டு. அப்பொழுது நாம் தேவனிடத்தில் திரும்பினால் மட்டுமே தான் நாம் குணமாக்க முடியும். நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். தேவன் நம்மை அடிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சரீரத்தில் ஒரு பால் பழுதுவிடும். ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இங்கு ஒரு நல்ல சமாரியன் ஒருத்தன் குற்றூராக கிடந்த ஒரு மனிதனை கண்டு அவன் காயங்களில் திராட்சரசத்தி எண்ணெயை வார்த்து காயங்களை கட்டி அவர் தூக்கி தனது கழுதையின் மேல் ஏற்றி அங்கு விடுதியில் வைத்து 2 நாள் பராமரித்து விட்டு மறுபடியும் செல்லும் பொழுது இதற்கு ஏதுவான ஏதாவது செலவு நான் தருகிறேன் என்று சொன்னது போல தேவனும் நாம் குற்றீராக கிடைக்கும் பொழுது நம் காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல சமாரியனாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஐயா, நாம் எந்த இடத்தில் நாம் பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிறோமா? நாம் ஆத்தும சரீரத்தில் ஆத்துமாவை விட்டு குணமாக்குகிற தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போயிருக்கிறோமா? அதனால் நாம் சரீர வேதனையினால் வியாதியினால் துன்பப்படுகிறோமா? நாம் தேவனிடத்தில் திரும்பவும் பிரியமானவர்களே. அவர் நம்மை பீறினார், அவர் நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம் காயங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, நம்மை காயங்களை கட்டுகிற தேவனிடத்தில் நல்ல சமாரியனாக இருக்க இயேசு கிறிஸ்துவிடம் நிச்சயமாக திரும்பி விழுந்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வியாதி நீங்கி நம்மை குணமாக்குகிற கர்த்தராக நாம் அவரை தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காஸ்பல்ஸ் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக சுகமளிக்கும் தான். ஏனென்றால் அக்காலத்திலே ஏராளமான வியாதிப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஓடி ஓடி வந்து தேவனுடைய சரீரத்தை தொட்டார்கள். அவரிடம் தொட்டு சுகமாக்கினவர்கள் ஏராளமான பேர். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் ஏராளம் ஏராளம், அதையெல்லாம் எழுதினால் உலகத்தில் உள்ள புஸ்தகம் கொள்ளாதென்று நினைக்கிறேன் என்று யோவான் காஸ்பல்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அப்படியான அதிக அர்ப்பணங்களை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. லூக்கா 7:21, அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி
அநேக குருடங்களுக்கு பார்வையளித்தார். பிரியமானவர்களே, அநேக பொல்லாத ஆவி, அசுத்த ஆவியினால் பீடிக்கப்படும் பொழுது நம் சரீரத்தில் ஒரு வியாதியை கொண்டு வந்து போட்டுவிடும். ஏனென்றால் நாம் அசுத்த ஆவி என்பது அதற்கு எப்பொழுதும் ஆத்மாவை கொல்லுகிற ஆவியாக இருக்கிறது. சரீரத்தை பாழ்படுத்தினால் ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல் வியாதியை நோக்கி கொண்டிருப்போம் என்று நினைத்து அந்த அசுத்த ஆவி நம் சரீரத்தை பாழ்படுத்துகிறாக இருக்கிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த காஸ்பல்ஸை நாம் அதிகமாக விரும்பி படிக்கும் பொழுது, நாம் சரீரத்தில் பாடுகளையும் நோய்களையும் அறிவிக்கும் பொழுது, இந்த அதிகாரங்களை எல்லாம் விரும்பி படிக்கும் பொழுது, ஆண்டவரை இவருக்கு சுகமாக்குகிறே, என்னையும் சுகமாக்கும். இந்த வசனத்தில் நீங்கள் எல்லா வியாதிகளையும் பொல்லாத நோய்களையும் குணமாக்குகிறே, என்னையும் குணமாக்கும் கர்த்தாவே என்று நாம் அவரிடம் அதிகமாக நெருங்கி கூறும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் குணமாக்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாமல் போயிருக்கிறோம். அதனால்தான் அதிகமான வியாதி நம் சரீரத்தில். கடைசியாக 1 பேதுரு 2:24, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்பது ஆல்ரெடி ஓவர். ஒரு காரியம் முடிந்து விட்டது. ஐயால் நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, ஐயா நம் சரீரம் முதலாவது நாம் செய்த பாவங்களுக்காக சாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரீரம் நீதிக்காக பிழைத்திருக்க முடியும். ஏனென்றால் அவர் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து விட்டார். ஆகையால் நம்முடைய சரீரத்தில் பாவங்களை சுமக்கக்கூடாது. இந்த பாவத்தினால்தான் நமக்கு வியாதி வருகிறது. ஆகையால் நம் பாவங்களை அறிக்கை விட்டு, தேவனே உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, என்னையும் குணமாக்கும் கர்த்தாவே. உம்முடைய தழும்புகள் இருக்கிறது உம்முடைய சரீரத்தில். ஒவ்வொரு தழும்புகளையும் நான் பார்க்கும் பொழுது என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். என் பாவங்கள் போகட்டும், கழுவை உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரியும், என்னை குணமாக்கும் என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை சுகமாக்குகிற கர்த்தாக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது பிசாசின் பிடியினால் இருந்தாலும், வைத்தியர்களால் குணமாக்கவே முடியாது என்று சொன்ன வியாதியாக இருந்தாலும், இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு, நானே உன் பரிகாரியா கர்த்தர், தழும்புகளால் குணமானீர் என்று ஒவ்வொரு வசனமாக குணமாக்குகிற வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை வியாதியிலிருந்து சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, நம்மை குணமாக்குகிற கர்த்தர் என்ற காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே எங்கள் பரிகாரியா கர்த்தர், நான் எகிப்திற்கு வரப்பண்ணிற வியாதியில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் உங்கள் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் வாக்குக்கும் செவி கொட்டிக்கிற மக்களாக எங்களை மாற்றி போடும் கர்த்தாவே. தாவீது ராஜா கூட என்னை குணமாக்கும் கர்த்தாவே என்று எலும்புகளால் நடுகிறது என்று சொன்னது போல, யார் இந்த நேரத்தில் ஆண்டவரே எலும்புகளால் நடுங்கத்தக்கதாக வியாதியினால் சோர்ந்து போகிறார்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் கர்த்தாவே. வியாதியை குணமாக்க வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. எசேக்கியா ராஜாவை போல் அநேகர் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. நீர் எசேக்கியா ராஜா விண்ணப்பத்தை கேட்டேன், வியாதியை சுகமாக்குவேன், கண்ணீரை கண்டேன் என்று சொல்ல பிரகாரம் யார் அதிகம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார்களோ வியாதியினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் கர்த்தாவே. அந்த தழும்புகளின் வல்லமையை நாங்கள் எடுத்துக்கொண்டு உம்முடைய வசனத்தை அதிகமாக தியானித்து, உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கினீர் என்று சொன்ன பிரகாரம் வசனத்தினால் நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது சகல வியாதிகளையும், நோய்வாய்ப்பட்டவர்களையும், குருடர்களுக்கும், ஆண்டவரே கொடிய வியாதியில் அகப்பட்டவர்களுக்கும், பிசாசின் பிடியினால் இழுக்கப்பட்டவர்களும் சுகமாக்குறவர்களாக சுற்றி தந்தரே. அந்த சுகமாக்கும் வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, உம்மிடம் ஓடி வரத்தக்கதாக கர்த்தரிடம் திரும்புவோம் வாருங்கள். அவரே நம்மை பீறினார், அவரே அடித்தார், அவர் காயத்தை கட்டுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த தேவனத்தை நாங்கள் திரும்பத்தக்கதாக எங்களுக்கு உணர்வை தரப்போற தேவனுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவனத்தில் நாங்கள் வரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய போற தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை கேட்டுக்கள் ஒவ்வொரு மனதிலும் இந்த சத்தியத்தை நீர் பதித்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரை மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.